அன்பார்ந்த ஆன்மீக அன்பர்களே வணக்கம். இது இரண்டாம் பகுதி, பசுவினது இரண்டாம் பகுதி பதிவு. ஒரு காரியம் வெற்றியடைய வேண்டுமென்று விரும்புகிறீர்களானால் அதற்காக கோதானம் செய்து பாருங்கள், நிச்சயம் வெற்றி உண்டாகும். பசுதானம் வாங்குபவர்கள் லட்சம் தடவை காயத்ரி ஜபம் சொன்னால் சுமை குறையும். ஏதாவது மங்கள நிகழ்ச்சி நடக்கும் பொழுது பசுதானம் செய்தால் அதற்குரிய நன்மை கிடைக்கும். மேலும் பசுதானம் கொடுக்கும் பொழுது ஜெர்சி இன பசுக்களை தானம் வழங்கக்கூடாது. நாட்டு பசுவையே தானமாக கொடுக்க வேண்டும். சனீஸ்வரனுக்கு காராம் பசு தானம் கொடுப்பது நல்லது. சூரிய பலம் பெற விரும்புபவர்கள் சிவப்பு நிற பசுவை தானமாக கொடுக்க வேண்டும். பசுமாடு என்று அழைக்காமல் பசுத்தாய், கோமாதா என்று அழைத்தால் சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும். நன்றாக பால் கறக்கும் பசுக்களை காசியில் தானம் செய்தால் அவர்களது 7 தலைமுறை பலன் அடையும். ராமேஸ்வரத்தில் காராம் பசு தானம் செய்தால் ஆண் வாரிசு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ஒரு பசுவை ஒருவருக்கு மட்டுமே தானமாக கொடுக்க வேண்டும். மரணப்படுக்கையில் இருக்கும் ஒருவர் அவரது பாவங்கள் நீங்கி நற்கதி அடைய பசுதானம் செய்வதை நம் முன்னோர்கள் வழக்கமாக வைத்திருந்தனர். மேலும் புத்திர பூஜை செய்யும் பொழுது பசுதானம் கொடுப்பது மிகுந்த நன்மை தரும். ஒரு பெண் ருதுவானதும் தோஷங்கள் நீங்க பசுக்களை தானம் செய்யலாம். கோவில்களில் விளக்கேற்றி பசுக்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தானம் செய்வதை ஆதித்தமிழர்கள் வழக்கத்தில் வைத்திருந்தனர். பசுதானம் அடிக்கடி செய்வது வம்ச விருத்தியை உறுதி செய்யும் என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது. பசுவையும் கன்றையும் யார் ஒருவர் நன்கு பராமரிப்பு செய்கிறாரோ அவரது 21 தலைமுறைக்கு நற்கதி உண்டாகும். கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கருப்பு நிற பசுவை தானம் செய்தால் பரிகாரம் உண்டாகும். திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில் நிறைய பேர் பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பதை பார்த்திருப்பீர்கள். பசுவுக்கு ஒரு தடவை அகத்திக்கீரை கொடுத்தாலே பிறவி பாவம் விலகும் என்பது ஐதீகம். நம் வீட்டில் பசு வளர்க்க வாய்ப்பு இல்லையெனில் வைத்திருப்பவர்களுக்கு நாம உதவ வேண்டும். வீட்டில் பசு இல்லாதவர்கள் அன்றாடம் ஒரு வேளையாவது பசுவிற்கு ஒரு பிடி அருகம்புல்லோ, வாழைப்பழமோ, அகத்திக்கீரையோ அல்லது பிற தீவனங்களோ கொடுக்க நன்மை விளையும். வெளிப்புறம் மேயும் பசுக்களுக்கு நம் வீட்டில் அல்லது தோட்டத்தில் வெளிப்புறம் தண்ணீர் தருவது நல்லது. தொட்டியும் அமைக்கலாம். பசுக்கள் தொழுவத்தில் கட்டி போடப்பட்டிருக்கும் வரை சாணத்தையும் கோசலத்தையும் அவ்வப்பொழுது அப்புறப்படுத்தி தொழுவத்தை சுத்தம் செய்ய வேண்டும். விளை நிலங்களில் சிறு பகுதியையாவது வருடந்தோறும் மாறி மாறி தரிசாக விடுவது நல்லது. மாடுகளுக்கு புல் மேய்விடம் கிடைக்கும். வசதி உள்ளவர்கள் வழிப்போக்கு மாடுகளுக்காக சிறிதளவு வைக்கோல் போட்டு வைக்கலாம். பசுங்கன்று பால் மனம் மாறும் முன்பே சினைப்படுத்தி கன்று ஈனச் செய்து பால் கறப்பது முறையல்ல. நமக்கு வருவாய் அளிக்க இயலாத நலிந்த பசுக்களை பராமரிக்கும் பசு மடங்களிலும் தொழுவங்களிலும் சேர்ப்பிக்க வேண்டும். பசுக்களை அவற்றின் இயற்கையான அந்திம காலம் வரை பராமரித்து காக்க வேண்டும். மேலும் இது போன்ற இயற்கை வாழ்வியலும் இயற்கையும் இணைந்த பல விஷயங்களுக்கு இணைந்திருங்கள். அமிர்த மஞ்சரியோடு. நன்றி, வணக்கம்.